உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சென்று ஃபயஅலமு அவ் யக்ரஉ ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்களை ஓதுவது அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்வது கைருல் லஹு மின் நாகதைன் அதீமத்தைன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பிரமாண்டமான கொளுத்த 2 ஒட்டகம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்களே, நீங்க பள்ளிக்கு போய் 2 வசனத்தை ஓதுறது அல்லது பள்ளிக்கு போய் நீங்க 2 வசனத்தை படிக்கிறது, இவ்வளவு பிரமாண்டமான 2 ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க தேடி போய் மார்க்கத்தை படிக்கிறது என்பதனை தாண்டி நாங்க படிக்கணும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளில் இன்று நடத்தப்படக்கூடிய இமாம்களால் நடத்தப்படக்கூடிய மஸ்ஜிதுல் இமாம் என்ன செய்யறாரு? குர்ஆன் வகுப்பு வைக்கிறாரு, பாடங்கள் நடத்துறாரு, ஓதி தாரத்துக்கு அவர் ரெடி. ஆனா நாங்க படிக்க ரெடி இல்ல. எங்களுக்கு துனியா, எந்த நேரமும் மரணம் வரலாம் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் துனியா துனியா என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைன்றது இல்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான ஒன்றை காட்டித்தான் சொல்றாங்க, 2 குர்ஆன் வசனத்தை படிங்கப்பா, அதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில போய் அல்லது கபருடைய வாழ்க்கையில இந்த ஒட்டகங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யாதே, இந்த 2 வசனங்களும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கலாம். இந்த 2 வசனம் சொல்லக்கூடிய விடயங்களை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அந்த 2 வசனங்களும் என்னை பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான் உங்களுக்கு மறுமையிலே தடையாக இருக்கும், ஹிஜாபாக இருக்கும் என்று சொன்னார்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு இந்த இல்மை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆன் இந்த செய்திகளை இந்த ஹதீஸ்களை விளங்கினார்கள் தெரியுமா? தஃபக்கஹு قبل ان تسودوا, நீங்கெல்லாம் பெரியாக்களாகி ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு வருவதற்கு முன்னால் மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப வளர்ந்து பிள்ளைகளை பெற்று சில நேரங்களில் தாடிகளும் நரைத்து இன்று நாங்க வயோதிபர்களாகவோ அல்லது நாங்க இதற்கு பிறகு இருந்து படிக்க முடியாது, எழுதி படிக்க முடியாது என்ற கட்டத்தை தாண்டி நாங்க இருக்கிறோமே. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். என்ன தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கண்டா, தஃபக்கஹு, நீங்க ஃபிக்ஹை பெற்றுக் கொள்ளுங்கள், மார்க்கத்தில் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள், قبل ان تسودوا, நீங்க பெரிய ஆக்கள் ஆகிறதுக்கு முன்னாலன்னு சொன்னாங்களே. இப்ப எங்கட சான்ஸ் மிஸ்ட். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? எங்கட பிள்ளைகளுக்கு அதனை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. எங்கட பிள்ளைகளுக்கு நாம் அந்த இல்மை கொடுக்கணும். அல் இல்மு ஷர்இ, மார்க்கத்துடைய அந்த தெளிவை கொடுக்கணும். எனக்கு வுது செய்ய தெரியாதென்றால் என் பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எனக்கு தொழ தெரியாதென்றால் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி தொழ பழக்க முடியும்? நான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவுகளை எனக்கு தெரியவில்லை என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு ஓத தெரியவில்லை என்றால், அதனுடைய கருத்தை நான் மனனம் செய்யவில்லை என்றால், விளக்கத்தை பெறவில்லை என்றால் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்கிற? சிந்தித்து பாருங்கள். எனவே நாங்க அந்த வாய்ப்பை இழந்து விட்டிருந்தாலும் எங்கட பிள்ளைகளுக்கு நாம் அதனை கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறிய பருவம் எங்களை தாண்டி சென்றதுக்கு பிறகு இப்ப உங்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா, நாங்க உங்களுக்கு ஓதித்தாரோம், நீங்க எல்லாம் தாலீம் குர்ஆன்ல ஓதுங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹர்ஃபுடைய உச்சரிப்புகளையும் சொல்லி தருகிறோம் என்றா எத்தனை பேர் வருவோம் சகோதரர்களே? இப்ப பள்ளியுடைய இமாம் இருக்கிறாங்க, ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள், இவங்க வந்து வாங்க உங்களுக்கு குர்ஆன் ஓதித்தாரோம்னா எத்தனை பேர் வந்து உட்காருவோம் கால் மடிச்சு? உங்களுக்கு ஓதுறது சரியா பிள்ளையாடு கொஞ்சம் ஓதி பாப்போமா, கொஞ்சம் ஓதுங்களா? எத்தனை பேர் ஓதுவதற்கு ரெடி? சில நேரங்களில் பயான சொன்னா கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏன்னா ஒண்ணுமே பேசுறது எந்த முத்ததாரசாவும் இல்லையே, நாம பேசிட்டு இருக்கிறது நீங்க கேட்டிருக்கிறது, இப்படித்தான் இருப்போம். இதையே ஒரு கேள்வியா கேட்டு நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கருத்தை சொல்லுங்க என்று கேட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமை வந்தா நாங்க போக முடியாது, எங்களுக்கெல்லாம் ஓத தெரியாது, அங்க போய் என்ன செய்யலாது, அவமானப்பட முடியாது, சொல்லிடுவோமா இல்லையா? எனவேதான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க வயசுக்கு வர முன்னால உங்களா நீங்க தலைமை பொறுப்பு, நீங்க பெரிய ஆக்கள் ஆகுவதற்கு முன்னால படிச்சுக்கோங்க, சிகார்களாக இருக்கும் பொழுது படிச்சுக்கோங்கன்னு சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னர் ரஜுல லா யூலது ஆலிமன், எந்த ஒரு புள்ளையும் ஆலிமா பிறக்கிறது இல்லை. யாருமே ஆலிமா மார்க்கத்தை படிச்சுட்டு அப்படியே தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வாரது இல்லை. அவர் சொல்லுகிறார், வஇன்னமல் இல்மு பித்தஅல்லும், படிக்க படிக்கத்தான் இல்மு கிடைக்கும். ஒவ்வொருவரும் படிக்கணும், படிக்கிறதன் ஊடாகத்தான் இல்மு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள்.
அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற இன்னொரு செய்தி, அகித் ஆலிமன், கற்றவனாக இரு, அவ் முத்தஅல்லிமன், கற்றுக்கொள்பவனாக இரு, கற்றவனாக இரு அல்லது கற்பவனாக இரு, அவ் முஸ்தமிஅன் அல்லது கேட்பவனாக இரு, வலா தகுனு ராபி, நாலாவது நபரா இருந்திராத. ஒன்றுமே தெரியாம ஒன்றுமே விளங்காது ஒன்றுமே தெரியாது என்ற நிலைமையில் நீ இருந்து விடாதே, நீ அழிந்து விடுவாய் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை விளங்கின விளக்கத்தை பாருங்க சகோதரர்களே. அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மாலி அரா உலமாஅக்கும் யذهبون, உங்களிடத்துல கற்று அறிந்த ஆலிம்கள் எல்லாம் மௌத்தாய் கொண்டு போறாங்களே, எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வஜுஹாலுக்கும் லா யதஅல்லமூன், உங்கள் இருக்கக்கூடிய அறிவற்றவர்கள் இல்மை தேடாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க, மற்றவர்கள் சும்மாவே இருக்கிறீங்க. ஃபதஅல்லமு قبل ان يرفع العلم, இல்மு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இல்ம் இந்த உலகத்தில் இருந்து இல்லாம போறதுக்கு முன்னால நீங்க படிச்சுக்கோங்க என்பதனை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். فإن رفع العلم ذهاب العلماء, அல்லாஹு தஆலா உலமாக்களை மரணிக்க செய்வதனூடாக இந்த இல்மை எடுத்துருவான். படிச்சவர்கள் மௌத்தாகிருவாங்க. அதுக்கு பிறகு நிறைய படிச்ச மனுஷன், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் என்று மௌத்தா போனதுக்கு பிறகு சொல்லுவோம். ஆனா இருக்கிற நேரம், ஹசரத் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, எனக்கு படிச்சுத்தாங்கன்னு கேட்டோமா? பள்ளிகள்ல இமாம்கள் இருக்கிறார்கள், போய் கேட்கிறோமா? சில நேரங்கள்ல இமாம்கள் மாறி மாறி மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஏற்கனவே இருந்தவர் நிறைய படிச்ச மனுஷன், நல்லா தெளிவா விளங்கப்படுத்துவார்னு போனதுக்கு பிறகு சொல்லுவோம். இருக்கிற நேரம் படிச்சோமா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியே எங்கட வாழ்க்கையில காலம் கடந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் சும்மா விட்டுருவான்னு மட்டும் நினைச்சு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் இந்த இல்மை தேடி படிப்பதற்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும். கால் மடிச்சு படிக்கணும். இதனுடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா படிக்க படிக்கத்தான் எங்களுடைய உள்ளங்களில் தக்குவாவையும் எங்களுடைய உள்ளங்களில் அச்சத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் பணிவையும் ஏற்படுத்துவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் உங்களை மாத்தியலாது, நீங்க என்ன மாத்தியலாது. நான் படிக்கும் பொழுதுதான் அந்த பக்குவம் வரும். ஒரு கத்திய தீட்ட தீட்டத்தான் கூர்மையாகுமே தவிர அது பேசாம வச்சிருந்தா கரை பிடிச்சி மொட்டையாகித்தான் போகும். இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது இப்ப.